நாம் ஒருமித்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். சந்தோஷம் உள்ளவர்கள் அல்லேலூயா. இந்த பெருவிழாவிலே சிறப்பாக துதி ஆராதனை நடத்தும்படியாக பாஸ்டர் ஜேம்ஸ் கிருபாகரன் அவர்கள் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் கல்வராயன் பகுதியிலே கர்த்தருடைய கனமான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் தம் நாம மகிமைக்கென்று பயன்படுத்துகிற பாத்திரம். இந்த 2025 வருடத்திலும் பெந்தைக்கோஸ்தே பெருவிழாவிலே சிறப்பு துதி ஆராதனை நடத்தும்படி வருகை தந்திருக்கிற அன்பு கர்த்தருடைய ஊழியக்காரரை வாழ்த்தி வரவேற்று அவன் துதி ஆராதனை நடத்தும்படி அவர்களுடைய கரத்தில் நேரத்தை கொடுக்கிறோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இப்படி எல்லாம் இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி praise the Lord. hallelujah hallelujah. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஒருமனப்பட்டு பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து பாடின போது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவர்கள் ஆர்ப்பரித்த போது, கர்த்தருடைய மகிமை மேகத்தை போல இறங்கி வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு சபைகள் எல்லாம் ஒருமனப்பட்டு இந்த ராத்திரி நேரம் தேவ சமூகத்திலே கர்த்தரை உயர்த்தும் போது கர்த்தருடைய மகிமை இந்த இடத்துல வெளிப்பட்டிருக்கிறது என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் நல்ல கரங்களை உயர்த்தி ஆமேன், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு நாம் அதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார் சேர்ந்து சொல்லுங்க. இன்றைக்கு நாம் அதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. சத்தத்தை உயர்த்தி, தந்த கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்தி. இன்னொரு விசை கூட சொல்லுங்க. இன்றைக்கு நாம் அதிலும், இன்றைக்கு நாம் அதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றைக்கு நாம் அதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நன்றி ஆண்டவரே. எஸ் லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாத இயேசுவுக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாத இயேசுவுக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாத இயேசுவுக்கே. ஜனங்களே கர்த்தரை துதியுங்கள், ஜாதிகளே அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது. நல்ல ரெண்டு கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. மோரியா மலையிலே ஆபிரகாமும் அவனுடைய குமாரனும் கர்த்தர் அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த ஒரு ஆடும் அவன் ஆராதித்த அதே இடத்துல பின்னாளிலே கர்த்தர் சாலமோனை கொண்டு தேவனுடைய ஆலயத்தை கட்டின போது வேதம் சொல்லுகிறது, எண்ணிக்கைக்கும் தொகைக்கும் அடங்காத திரளான காளைகளை மாடுகளை பலியிட்டார்கள். இந்த கன்னியாகுமரி பட்டணத்திலே ஆமென் திரள் கூட்டமா இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தர் பாராட்டின கிருபை பெரியதென்று விசுவாசிக்கிறவர். ஓ ரகபலா ரேகேஷத்தேனா அரியாதனா. ஆமென். கர்த்தருடைய மகிமை இந்த ராத்திரி நேரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
ஆமென். எபேசு பட்டணத்தில் 20 பேர் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக் கொண்ட போது வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரத்தில் அந்த பட்டணம் அசைக்கப்பட்டது. ஆமென். பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று பவுல் கேட்டபோது ஆமென் கேள்விப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆமென். 20 பேர் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றபோது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இன்றைக்கு இத்தனை திரளான பேர் பரிசுத்த ஆவியின் நிறைவோடு கர்த்தரை ஆராதிக்கும் போது இந்த பட்டணம் அசைக்கப்படும் என்று விசுவாசிக்கிறவர்கள், இந்த தேசம் அசைக்கப்படும் என்று விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய அற்புதங்களை இந்த தேசத்திலே செய்வார் என்று விசுவாசிக்கிறவர்கள், ஆமென், மாயவித்தைக்காரர்கள் எல்லாம் ஆமென் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக அர்ப்பணித்ததை போல, ஹalleluya, praise the Lord, G minor, hallelujah, ஆமென். எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடைய ஆவியானவரே அருள் புரியும். எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடைய ஆவியானவரே அருள் புரியும். பெருமழை சத்தம் கேட்க எங்கள் செவிகளை நல்ல கரங்களை தட்டி பெருமழையின் சத்தம் கேட்க. இனி இருக்கிற கொஞ்ச நேரம் நம்ம நல்ல கர்த்தரை ஆராதிக்கிற நேரம். ஆமென். சத்தம் கேட்க எங்கள் செவிகளை தூய்மையா சொல்லுங்க. எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடைய ஆவியானவரே அருள் புரியும். எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடைய ஆவியானவரே அருள் புரியும். பெருமழையின் சத்தம் கேட்க எங்கள் செவிகளை பாடுறீங்களா சொல்லுங்காமே. பெருமழையின் சத்தம் கேட்க எங்கள் செவிகளை தூய்மையாக்கும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசமே. பரிசுத்த ஆவி உடரஹமலரேகே சொல்லுங்க. ஆமென். பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவி இந்த தேசத்தின் எழுப்புதலுக்கும் தேவனுக்கு நடுவே நிற்கிற ஜனங்கள் நாங்கள் என்று சொல்லி ஆமாம் ஆண்டவரே பரவட்டும் எங்கள் தேசத்தில். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். பரிசுத்த சொல்லுங்க பரவட்டும் எங்கள் தேசத்தில். ஆமென். அந்தகார இருள் முற்றும் அகலவே ஆவியின் மழையை ஊற்றுவே சொல்லுங்க. ஆவியின் மழையை ஊற்றுவே. கனலாய் கொழுந்து விட்டேறிய அக்கினியால் எம்மை நிரப்பும். அனலாய் கண்களை மூடி கண்களை மூடி உடரபலாரேகே உடலே வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஒருவன் நல்ல வைராக்கியமா வைராக்கியமாயாமே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவன் தலை அசைப்பான். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவன் தலை அசைப்பான். நெருப்பாய் இறக்கிடுவான். நல்ல கைகளை தட்டி இந்த ராத்திரி நேரம் நெருப்பாய் இறக்கிடுவான். என் தெய்வம் நெருப்பாய் இறக்கிடுவான். ஆவியே ஆவியே நல்ல அபிஷேகத்தில் நிறைந்த ஆவியில் நிறைந்த உடரபலாரேகே
அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே சபைகளே நாமே கேட்போம். ஆமே. எலியாவின் தேவனே இதுதான் கால ஆண்டவரே, இதுதான் சமய ஆண்டவரே. ஆமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எம்மில் அசைவாடும் நல்ல கைகளை தட்டி கேட்போம். அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. உம் பராக்கிரம நாட்கள் இதுவே, உம் யவன ஜனம் வெளிப்படுவே. பராக்கிரம நாட்கள் இதுவே, உம் யவன ஜனம் வெளிப்படுவே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்பு சொல்லையாவே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, உந்தன் சேவைக்கென்று கிளம்பு. பராக்கிரம நாட்கள் இதுவே, உம் யவன ஜனம் வெளிப்படுவே. பராக்கிரம நாட்கள் இதுவே, உம் யவன ஜனம் வெளிப்படுவே. தேவசேனை ஒன்று எழும்புகிறதே, இந்த சேவைக்கு நல்ல கைகளை தட்டி கைகளை தட்டி. தேவசேனை ஒன்று அக்கினியாயிரங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, அதிவ நதியாக பாய்ந்திடுமே. சொல்றீங்களா? அக்கினியாயிரங்கி அவர்கள் ஒருமனப்பட்ட போது அன்றைக்கு மேல் வீட்டறையிலே ஒரு 120 மேல் மேல் இறங்கின தேவனுடைய அக்கினி பூமியின் கடைசி வரையந்தம் அசைத்தது உண்மையானா? இந்த ராத்திரி நேரம் நல்ல அபிஷேகத்துல நிறைந்து சொல்லுங்க. அக்கினியாயிரங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாயிரங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே. ஆமே ஆமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எழும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்கதரிசனம் உரைத்திடவே. எழும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனையா, இது ஜனக்கூட்டம் அல்ல, இது தேவனுடைய சேனை. நல்ல கைகளை தட்டி கைகளை தட்டி சொல்லுகாமே. எழும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்கதரிசனம் அக்கினியாயிரங்கிடுமே. இந்த பட்டணத்தை அசைக்கிற ஒரு அக்கினியின் அபிஷேகம் இந்த ராத்திரி நேரம் காத்திருக்கிற ஒவ்வொருவர் மேல் இறங்கட்டும். ஆமே. அக்கினியாயிரங்கிடுமே. நல்ல அபிஷேகத்தில் இருக்கிற இடங்களில் ஆமே. எங்க மேல, எங்க சாலைகள் மேல, எங்கள் ஊழியங்கள் மேல, இந்த பட்டணத்தின் மேல அன்றைக்கு உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்குகளுக்குள்ளே தேவனுடைய வல்லமை வெளிப்பட்ட போது, தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்ட போது, நரம்புகள் உருவானது போல, எலும்புகள் உருவானது போல, தசைகள் உருவானது போல, தோளினால் மூடப்பட்டதை போல, தேவனுடைய சுவாசத்தை மறுபடியும் பெற்றுக் கொண்டதை போல, இன்றைக்கு சபை மறுபடி இழந்து போன மகிமையை பெற்றுக் கொள்ளும்படியால், இழந்து போன ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக் கொள்ளும்படியால், இழந்து போன வரங்களை மறுபடியும் பெற்றுக் கொள்ளும்படியால், எலிசாவின் காலத்திலே எலியாவினிடத்தில் இருந்த ஒரு அபிஷேகத்தின் நிறைவு இரட்டிப்பாய் கேட்டு பெற்றுக் கொண்டதை போல சபையே இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலே நாமே ஊற்றுவேன் என்ற வாக்குத்தத்தை விசுவாசித்து நல்ல கரங்களை தட்டி கேட்போம். அக்கினியாயிரங்கிடுமே. கடைசி கால கண்டாவே ஒரு ஆவியின் நிறைவு தேவை. அக்கினியாயிரங்கிடுமே. அக்கினியாவாக அமர்ந்திடுமே.
நதியாய் பாயட்டுமே. சொல்லுங்க, மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. மறுபடியும் சொல்லுங்க, ஆமென். மழையாய் பெய்யட்டுமே, ரமலரஹதரே பாயட்டுமே, ரமலரஹதரே ஷியஹதரே லிவலரஹதரே உடரவனஹதலோரியாதே. ஆமென். நதியாய் பாயட்டுமே. ஒரு உள்ளங்கை வேகம் எழும்பட்டுமே, நதியாய். ஆமென். ஒரு உள்ளங்கை வேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. பரலோகத்தில் அக்கினியை பலிபீடம் காணட்டுமே. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், ஜாதிகள் முழங்கட்டுமே. சொல்லுகாமே, பரலோகத்தில் அக்கினியை எங்கள் பலிபீடம் காணட்டுமே. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், ஜாதிகள் முழங்கட்டுமே. மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே, மழையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. ரமலரே மழையாய் பெய்யட்டுமே, ரமலரே தேசத்தரே. ஆமென். மழையாய் பெய்யட்டுமே. வேதம் சொல்லுகிறது, இளைஞர்களை படைத்து சோர்ந்து போவார்கள், வாலிபரை இடறி விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயர எழும்பி பறக்கிற ஒரு பலனை பெற்றுக் கொள்வார்கள். இந்த ராத்திரி நேரம் ஆமென் கூடியிருக்கிற தேவ ஜனங்கள், ஓ வருகிற நாட்களில் ஒரு புதிய பலத்தோடு கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயர எழும்ப, எவ்வளவு ஓடினாலும் இளைப்படையாக, எவ்வளவு நடந்தாலும் சோர்ந்து போகாத ஒரு புதிய பலன் இந்த ராத்திரி நேரம். நல்ல கொஞ்ச நேரம் அபிஷேகத்துல நிறை, ஆவில நிறை, அந்நிய பாஷைகளை பேசி கேளுங்க. கர்த்தாவே, எங்க சபை மேல தேவனுடைய வல்லமை ஊற்றப்படட்டும். கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது. ஆண்டவரே, நீச்சல் ஆழத்துக்குள்ள எங்க சபையை நடத்துங்க. இந்த தேசம் தேவனுடைய எழுப்புதலை காணட்டும். கடைசி காலங்கள் கொடிய காலம் என்று வேதம் சொல்லப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே, கடைசி நாட்களிலே ஆண்டவரே, ஓ ரிபாஹதே ரிகாஷதரா ரியாதோரி பாபா ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. கேளுங்க ஆண்டவரே, எங்களுக்கு தேவை. நாங்க பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம், நாங்க பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். எங்களுக்கு தேவை ஆண்டவரே. எங்க பலத்துல ஓடினது போதும், எங்க பலத்துல ஊழிய செய்தது போதும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே, தேவனுடைய ஆவியினாலே. ஒரு அபிஷேகத்தின் சால்வை இந்த கடைசி நாட்கள்ல எங்க மேல விழட்டுன்னு சொல்லுங்க. எங்க குமாரர்கள் மேல, எங்க குமாரத்திகள் மேல, எங்க ஊழியக்காரர்கள் மேல, எங்க ஊழியக்காரிகள் மேல. ஆமென். நாங்கள் விடாமல் காத்திருக்கிறோம், எலிசாவை போல விடாமல் காத்திருக்கிறோம். அந்த முந்தின தலைமுறையின் சால்வை எங்க மேல விழட்டுன்னு சொல்லுங்க. ஆதி அனுபவம் மறுபடியும் சபைக்குள்ள திரும்பி வரட்டும்னு சொல்லுங்க. ரமலா ராதா ராதா ராஷேதரே ரிபாவலா ரஹதனா ரியாஹதரே உடரபனா ராந்தலே ரியாஷதனா ரஹத உடரபவலா ராந்தரே ரியாஷதனா. எவ்வளவு ஓடினால் இளைப்படையாத, எவ்வளவு நடந்தாலும் சோர்ந்து போகாத ஒரு பலன். ஓ, கரங்களை உயர்த்தி கேளு. ஆவியே, ஆவியே, ஆவியே. வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது, காத்திருந்த ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். எத்தனை பேர் இந்த ராத்திரி நேரம் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? கர்த்தாவே, இந்த கடைசி நாட்களுக்கு ஆண்டவரே ஒரு புதிய பலனங்களுக்கு தேவைன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? எங்க சபைக்கு அது தேவை ஆண்டவரே, எங்க ஊழியத்துக்கு அது தேவைப்பா. ஓ, இளைப்படையாமல் ஓட, சோர்ந்து போகாமல் நடக்க ஆண்டவரே, குதிரைகளோடு ரதங்களோடு ஓட
ஒரு புதிய தலைமுறை அபிஷேகத்தோட எழும்பட்டுன்னு சொல்லுங்க. ஒரு புதிய தலைமுறை எழும்பட்டுன்னு சொல்லுங்க. எலிசாவை போல ஒரு புதிய தலைமுறை எழும்பட்டும். இது காலத்தின் அவசியம் ஆண்டவரே. ஆமென். நாங்கள் எந்த சூழ்நிலையில் இந்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொண்டு தேவனுக்காய் எழும்பி பிரகாசிக்க காத்திருக்கிறோம்னு சொல்றவங்க நல்ல 2 கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, எங்களுக்கு அருளப்பட்ட ஆவியினாலே எங்களில் ஊற்றப்பட்டிருக்கிற தேவ அன்பு, உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ, ஆமென், உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமையானாலும் வருங்காரியங்களானாலும் நிகழ்காரியங்களானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் சொல்றவங்க எங்களுக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு அந்தகார லோகாதிபதிகளோடு வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு எங்களுக்கு போராட்டம் உண்டு. அதற்குரிய ஒரு நிறைவு இந்த ராத்திரி நேரம் எங்க மேல விழட்டும்னு சொல்லுங்க. எங்க சபை மேல விழட்டும்னு சொல்லுங்க. அன்றைக்கு எசேக்கியேல் நாட்களிலே ஒரு சேனை காலூண்டி எழும்பி நின்றதை போல இந்த ராத்திரி நேரம் இங்கிருந்து புறப்பட்டு போகிற போது தேவனுடைய ஒரு சேனை, நல்ல கரங்களை தட்டி, தேவனுடைய சேனை, தேவனுடைய சேனை, யுத்த களத்திலே முன்னணியிலே நிற்கிற சேனை. ஆமென். எல்லா துதி கனம் மகிமை இந்த ராத்திரி நேரம் உமக்கே செலுத்துகிறப்பா. நீ மாத்திரம் உயர்த்திருப்பீராக.